திருவான்மியூரில் வழக்கறிஞர் கொலை. ஆர்கே நகரில் கூலி தொழிலாளி வெட்டி கொலை. ஒரே இரவில் சென்னையின் பிரதான ஏரியாக்களில் நடந்த 2 படுபயங்கர சம்பவங்கள்தான் இவை. இத்தோடு கடந்த 4 நாட்களில் மட்டும் சென்னையில் 5 கொலைகள் விழுந்திருக்கிறது. ஆம், அயனாவரம், கொருக்குப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 2 ரவுடிகள் வெட்டிக் கொல்லப்பட்டனர். அந்த கொலைகளின் தாக்கம் அடங்குவதற்குள் தான் திருவான்மியூரை அலறவிட்டது மற்றொரு கொலை. கொல்லப்பட்டவர் அவ்வை நகரைச் சேர்ந்த கௌதம். 27 வயதான இவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு திருவான்மியூர் திருவள்ளூர் சாலையில் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தவரை மர்ம கும்பல் ஒன்று சுத்து போட்டிருக்கிறது. அந்த கும்பல் கத்தியை வெளியே எடுத்ததும் அந்த நண்பர்கள் கூட்டம் சுதறி ஓட கௌதம் மட்டும் வசமாக சிக்கியிருக்கிறார். அந்த 3 பேர் கொண்ட கும்பல் கௌதமை மட்டும் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணத்தை கண்டறிய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது கமலேஷ், நித்யானந்த், பார்த்திபன் ஆகிய 3 பேரும் தாங்கள்தான் இந்த பயங்கரத்தை செய்ததாக கூறி திருவான்மியூர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். கொலைக்கான காரணம் முரட்டல். கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கமலேஷுக்கும் கௌதமுக்கும் கடந்த 10 ஆண்டுகளாகவே நட்பு இருந்துள்ளது. கமலேஷ் குற்ற வழக்குகளில் சிக்கி கைதாகும் போதெல்லாம் கௌதம் தான் துணையில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் சென்ற ஆண்டு பாலவாக்கத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ரீப்பர் கட்டையால் தாக்கியிருக்கிறது கமலேஷ் அண்ட் கோ. இது தொடர்பாக கமலேஷ் கைது செய்யப்பட்டார். பின் ஜாமீனில் வெளிவந்ததும் மதன்குமாருக்கு சார்பாக நின்று கமலேஷை மிரட்டியிருக்கிறார் கௌதம். இதனால் கமலேஷின் மொத்த கோபமும் கௌதமின் மீது திரும்பியிருக்கிறது. இவனை விட்டு வைத்தால் ஆபத்து என நினைத்து கமலேஷன் கோ கௌதமை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்திருக்கிறது. விசாரணை முடிவில் கமலேஷ், பார்த்திபன், நித்யானந்தம் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இங்கே மிரட்டலுக்காக கௌதம் கொல்லப்பட்டார் என்றால் ஆர்கே நகரில் ஆள்மாறாட்டத்தால் கொலை நடந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் தர்மா. சென்னை கொருக்குப்பேட்டை கருமாரியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர். 24 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு இரவு 9 மணியளவில் நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தியிருக்கிறார். அப்போதுதான் அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று தர்மாவிடம் உனது அண்ணன் சூர்யா எங்கே என கேட்டிருக்கிறது. அதற்கு தர்மா பதில் கூறாமல் தட்டி கழித்துவிட்டு குடிப்பதை தொடர்ந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அண்ணனுக்கு பதிலாக தம்பி தர்மாவை கத்தி மற்றும் பியர் பாட்டிலால் கொடூரமாக தாக்கியிருக்கிறது. இதனை தடுக்க வந்த தர்மாவின் நண்பர்களான கிஷோரையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பியிருக்கிறது. உடனே அங்கிருந்தவர்கள் தர்மாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி தர்மா பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தர்மாவின் அண்ணன் சூர்யாவுக்கும்
அந்த கும்பலுக்கும் இடையே கடந்த ஆண்டு தகராறு ஏற்பட்டதாகவும் அன்று முதல் சூர்யாவுக்கு ஸ்கெட்ச் போட்ட கும்பல் ஆத்திரத்தில் தர்மாவை கொன்றது தெரிய வந்துள்ளது. இப்படி அடுத்தடுத்த 5 கொலைகள் விழுந்துள்ளதால் தலைநகரே ஸ்தம்பித்துள்ளது. அதிலும் கஞ்சா போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதே இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய ரவுடிகள் எல்லோரும் தற்போது சட்ட நடவடிக்கைகளுக்கு பயந்து அடங்கி கிடக்க 10 வயது வாலிபர்களே கஞ்சா போதையில் இதுபோன்ற துணிகர சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கஞ்சா கலாச்சாரத்தையும் ரவுடிகளின் கேங் வாரையும் சில்வண்டுகளின் சீரியஸ் கொலைகளையும் போலீசார் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.